வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முஸ்லீம் வீடுகள்லாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நெய் சோறு ரெசிபி தான். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்ன நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நான் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்திக்க போகிறேன். நெய் சாதங்கிறதுனால கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துனா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 பட்டை, 3 ஏலக்காய், ஏலக்காயோட முனையை மட்டும் லைட்டாக ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். ஸோ அது பிரிஞ்சிடும். அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் ஒரு பிரிஞ்சு இலையை 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4 கிராம்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினோனையும் இதில் நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட கண்ணாடி பதத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த நெய் சாதத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு கண்ணாடி பதமாக வரணும். இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நெய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. கடையில் வாங்கினது சேர்த்த வேண்டாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இதோட பச்சை வாசனையும் போகணும். அதனால் இன்னும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடலாம். ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நான் கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ வதக்கும் போதே இது 2ஐயும் சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இது 2ஐயுமே சேர்த்து வதக்கிக்கிறோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது எல்லாம் மிங்கிள் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். சைட் பை சைடு நான் ஆல்ரெடி 1 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சு அதை கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை சைட் பை சைடு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக சேர்த்திடணும். எப்பயுமே நம்ம பிரியாணிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துவோம் இல்லையா, அதே பதத்தில் தான் இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் நார்மல் அரிசினா தண்ணி சேர்த்துவோம். பிரியாணினா 2.5 டம்ளர் ரவை சேர்த்துவோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்திட்டேன். இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, ஊற வச்சு கழுவி வச்ச அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்து செய்யும்போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். அதனால தான் சேர்த்திக்கிறேன். தண்ணி கொதிச்ச பிறகு சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்ட பிறகு இதை என்ன பண்ணலான்னா மூடி போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வெயிட் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
சூப்பராக வாசம் அடிக்குதுங்க. நம்ம நெய் சாதம் அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருக்குது. நம்ம கொத்தமல்லி புதினா நெய்யெல்லாம் சேர்த்து இது செஞ்சோம் இல்லையா, கிளறணும் இல்லையா, அதனால் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இப்போ இது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கிறேங்க. ஸோ வந்து ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கலாக இருக்கும் இன்னும், அதுக்காகத்தான். இப்போ இதை வந்து கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக தான் கொத்தமல்லி இலைகளை தூவி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கொத்தமல்லி நிறையா சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் மேலால் தூவியிருக்கேன். தூவிட்டு இப்போ வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடியிலிருந்து மேல் பக்கமாக லைட்டாக கிளறி விடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்பவே குழஞ்சிரும். அதனால் லைட்டாக பார்த்து கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா குழஞ்சிரும். அதுக்காக மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம நெய் சாதம் வந்து கிளறி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது செமையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக மட்டன் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரம் வந்து மட்டன் குருமா ரெசிபி எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.